வணக்கம் அண்ட் வெல்கம் டு வண்டர்விங்ஸ் தமிழ். என்னுடைய டே வீடியோ பார்த்திங்கன்னா என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து இதுதான் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவும் கூட. அண்டு இந்த டே ரொட்டீன் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் என்னென்ன விஷயம் நான் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு புரியாமையோ இல்லை கிளிப்பிங்ஸ் ஏதாவது ஒழுங்காக புரியாமல் இருந்திருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கப்புறம் தெளிவாக கிளியராக இருக்கும். இந்த வீடியோலேயும் இருக்கும். ப்ளஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிள் தான். நைட்டே கடல ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை அவிச்சிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி மார்னிங். பெருசாக இல்லை. ஸோ 2 பேருக்குமே நானும் ஹஸ்பண்ட்ன்றதுனால 2 பேருக்குமே சத்து மாவு கஞ்சும் 1 கப் கடலையும் தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. அப்புறம் மார்னிங் கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையும் இருந்தது. ஏன்னா பாத்திரம் கழுவக்கூடிய இடம்லாம் கொஞ்சம் ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. அதையுமே கழுவி வச்சுட்டு இன்றைக்கி மார்னிங்கே சமைச்சு முடிச்சுட்டேன். ஸோ அதனால் சிம்பிளான லன்ச்சுன்றதுனால அதையும் சமைச்சு முடிச்சுருந்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே போயிடுச்சு. மார்னிங்கே பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும். என்னென்னா நம்ம சேனலில் 1 மினிட் ஷார்ட் ஸ்டோரீஸ்ன்ற மாதிரி ஒரு எபிசோட் ஆரம்பிச்சிருக்கேன். அதை இதுவரையும் நம்மளோட வீடியோஸை பார்க்காதவங்க தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோஸ்க்கும் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்ச் சொன்னல சிம்பிளான்றதுனால தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வத்தல் இதுதான் என்னுடைய அதாவது மதியான லன்ச்சு. ரொம்பவே ஒரு கம்ஃபர்டிங்கான ஃபுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லார் வீட்லேயுமே ஈவினிங் ஆனால் என்ன டீ போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஷுவலாக டீ போடாமல் கொஞ்சம் மசாலா டீ மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மசாலா டீ மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ ஒன்றும் இல்லை, பெருசாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு அப்படியே டீ தூள் போட்டால் மசாலா டீ. ஸோ யூஷுவலாக இதுதான் நாங்கள் மசாலா டீயாக போடுவோம். உங்களுக்கு மசாலா டீ பிடிக்கும்னா ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இதுதான் என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.